வெல்கம் டு ஃபுட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு ரசமலாய் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் சுகர், கேஷ்யூ நட்ஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் தேவைன்னா ஆப்ஷனல் தான். பாதாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2 லிட்டர்ஸ் மில்க் வேணும். அதில் ஃபஸ்ட்டு 1 லிட்டர் எடுத்து மில்க் ஊற்றிக்கிறோம். எப்படி இந்த பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இங்கேயும் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே அந்த பால்ஸ் போட்டுடலாம். 1 லிட்டர் மில்க்குக்கு வந்து ஒரு 18 to 19 பால்ஸ் வரும். அந்த பால்ஸை இந்த சுகர் சிரப்பில் போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. அந்த சுகர் சிரப்பு வந்து உள்ள இதுக்குள்ளே இறங்கணும். ஏன்னா பன்னீர் ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதனால தான் இப்படி நம்ம இதை வேக விடுறோம். ஒரு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இது ஒரு சைட் வேகட்டும். இப்போ நம்ம ரபடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்து அதில் இன்னொரு 1 லிட்டர் மில்கை ஆட் பண்ணிவிட்டு
200 கிராம் சுகர் சேர்த்து நல்லா அதை வற்ற விட்டுருங்க பாலை நல்லா. இப்போ பால் நல்லா வற்றிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த பாதாமையும் முந்திரியையும் நான் மிக்சியில் பவுட்ரு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தண்ணியாக இருந்தால் ரபடி பிடிக்காது, அதனால் நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம். ரபடி சில பேர் தண்ணியாக விரும்புவாங்க, அப்போனா ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணால் போதும். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா இதை சுண்ட விடுங்க. யார்கிட்டனாலும் அதாவது குங்குமப்பூ இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், குங்குமப்பூ இல்லாமையும் செய்யலாம். இப்போ நம்ம இந்த சைடு அதை வேக வச்சுருந்தோம்ல, அது இது பாயில் ஆகிடுச்சான்னு பார்க்குறோம். இதை பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி. இதை வந்து சுகர் சிரப்பை நல்லா எடுத்துடணும். நல்லா ஒரு 2 ஸ்பூனை எடுத்து நல்லா நடுவில் ப்ரெஸ் பண்ணி அந்த சுகர் சிரப் வந்து வெளியே வந்துடணும், தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. இதை எடுத்து இந்த பக்கம் ரபடி வந்து நல்லா சுண்டிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே போட்டுடலாம். ஒரு பால்ஸாக எடுத்து உள்ளே போட்டு விட்டுருங்க. இப்போது நான் பாதாம் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிஸ்தா வேணும்னாலும் பிஸ்தாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நட்ஸ் எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் பாதாமை கொஞ்சம் துருவி வச்சுருக்கதையும் மேலே போட்டு கொஞ்சம் நேரம் சுண்ட விடுறேன். ஓரளவுக்கு சுண்டிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு ரசமலாய். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.